வெல்கம் டு தண்டச்சோர தற்குறிகள். நான் உங்கள் அபியூது. ஆக்சுவலாக 2 மாதமாக நம்ம வீடியோ எதுவுமே போடலை. நீங்கள் யாரும் கேட்கவும் இல்லை. எங்கே போனால் ஏது போனால் எந்தால போனால் என்னன்னு விட்டுட்டீங்க. சரி பரவாயில்ல, நான் அப்படி விட முடியுமா? சேனலை மெயின்டைன் பண்ணணும்ல, அதான் திரும்ப வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த 2 மாதமும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, நமக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ தண்ணி முக்கியமோ அதே அளவுக்கு தூக்கமும் முக்கியம். ஆனால் ஒழுங்காக தூங்கவே இல்லை. அதே தப்பு நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். ஸோ அப்போ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், இதை பற்றி ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தூக்கமின்மை பற்றி. அதால் என்னென்ன சைடு எஃபெக்ட் வரப்போகுது. ஏன்னா இப்போ பசங்களை எடுத்துக்கிட்டாலே, ஒரு பொண்ணுக்கிட்ட நான் 2 மணிக்கு தான் தூங்குவேன், 3 மணிக்கு தான் தூங்குவேன், லவ்வுடான்னு திரிவாங்க. அதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கெத்துன்னு நினச்சிக்கிறாங்க. அது கெத்து இல்லை பாபா. அதால் நிறைய சைடு எஃபெக்ட் வரப்போகுது. எத்தனையோ பேர் இதை பற்றி ரிசர்ச் பண்ணி அவங்கெல்லாம் ஒரு பட்டியலை போடும்போது தான் தெரிஞ்சிச்சு, பைபிளில் நம்ம தூங்காமல் இருந்தால் சீக்கிரமாக செத்து போயிடுவோமோனு. ஸோ நீங்களும் சீக்கிரம் செத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் வேணும், வாட்ச் ஹவர்ஸ் வேணும். ஸோ நீங்கள் அந்த இதெல்லாம் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் உங்களை சாவிடக்கூடாதுன்னு அந்த வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெகுலர் லைஃப்பில் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது இந்த தூக்கம். ஆனால் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ டெக்னாலஜிலாம் நல்லா டெவலப் ஆகிட்டு. லைக் எப்படி எல்லாருமே வந்துட்டு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், தூங்குறதே இல்லை. ஏன் அப்படின்னா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த உலகம் போகிறதுனால நமக்கு தூக்கங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஃபோனில் தானே இருக்குது. ஃபோனில் என்ன பார்க்கலாம், என்ன சர்ச் பண்ணலாம், லவ் டுடே படம் பார்க்கலாமா, அப்படி ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே தானே இருக்கும். ஸோ இதுவே வந்துட்டு நம்ம தூக்கத்தை கெடுக்குது. ஃபஸ்ட்டு இந்த தூங்காமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்சோமேனியா. அதாவது தூக்கமின்மை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்ம நைட் வந்துட்டு எப்போவுமே லேட்டாக தூங்குறது, 3 மணிக்கும் 2 மணிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, சீக்கிரமாக தூங்குவாங்க ஒரு சில பேர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் எந்திரிச்சிட்டு ரிட்டனில் அவங்களால தூங்க முடியாது. அதுதான் இந்த தூக்கமின்மைங்கிறது. இதை பற்றி WHO, அதாவது வேர்ல்டு சுகாதார நிலையம், தமிழ் இங்கிலீஷ் கலந்து தான் வரும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் புதுசாக இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரீசர்ச் பண்ணதில் உலகத்தில் இருக்கிறதுல 30% பேர் லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளே இந்த தூக்கமின்மை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம இந்தியாவில் ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. லைக் எப்படின்னா, இந்த தூக்கத்தை வச்சு ஒரு 20+ இருக்குல்ல, அந்த 20+ ஏஜில் இருக்கவங்க ரெகுலராகவே ஒரு 20% பேர் ஒழுங்காக தூங்க முடியாமல் இந்த இன்சோமேனியாவில் பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னு தூங்காமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னெல்லாம் அப்படின்னா, லைக் நம்ம மென்டல் ப்ரெஷரு, இல்லைனா ஒர்க்கில் நமக்கு கொடுக்குற அந்த ப்ரெஷரு, அதால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய. வேறு என்ன அப்படின்னா, நம்ம வந்து தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த டிவி மொபைலெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டுமே தூங்குகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளே பழக்கப்படுத்துகிறோம். நம்ம மைண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து பழக்கப்படுத்திட்டுனா அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து டிவி பார்த்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு தூங்கும்போது அப்படியே என்ன ஆகுதுன்னா, எனக்கு அதை பார்த்தா தான் தூக்கம் வரும், எனக்கு வந்துட்டு இல்லைனா தூக்கம் வராது, இப்படி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன அப்படின்னா, ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறதுனால டேப்லெட் எடுத்துப்பாங்க. இல்லைனா வந்துட்டு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸோ நான் அதுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டேப்லெட் எடுக்கணும், இப்படி டேப்லெட் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். அது வந்து நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்காது. ஆக்சுவலாக அது வந்து நம்ம தூக்கத்தை குறைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம தூங்காமல் இருக்கிறதுக்கான ரீசன். இப்போ இதை சரிப்படுத்தணும் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு சிலவங்க இருக்காங்க, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா, ஆனால் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு தூங்க முடியல அப்படின்றவங்க. அது ஏன் அப்படின்னா, டைமிங்கு. ஒரு நாள் நம்ம 8 மணிக்கு படுக்கிறோம், ஒரு நாள் 10 மணிக்கு படுக்கிறோம். அப்படி படுத்தா எப்படி தூக்கம் வரும்? நம்ம லைஃப் வந்துட்டு ஒரே டைமில் வந்து தூங்கணும். இப்போ வந்து 10 மணிக்கு தூங்குறேன் அப்படின்னா நம்ம ரெகுலராக அதை படுத்திக்கணும். ஒரு சில டைம் வந்து நம்ம சிச்சுவேஷன் நம்மளுக்கு அப்படி அமையாது. பட் எல்லா நேரமும் நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால நல்லா தூங்க முடியும். அப்புறம் இந்த டிப்ரெஷனு, பைபிள்லைங்க வந்துட்டு பாதி பேருக்கு டிப்ரெஷன்னா என்னதுன்னே தெரில. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடியோ பார்க்குறாங்க, அதுக்கு கீழே வந்து கமெண்ட் விடல, நான் டிப்ரெஷனில் இருக்கேன், ஒரு மீம்ஸு கீழே நான் டிப்ரெஷனில் இருக்கேன், அதை பார்த்து நானும் டிப்ரெஷனில் இருக்கேன்னு இவங்களே நினச்சிக்கிறானுங்க. ஆனால் இவங்களுக்கு அர்த்தமே தெரியாது. நான் டிப்ரெஷனில் இருக்கேன் ஒழுங்காக தூங்கலை, நான் டிப்ரெஷனில் இருக்கேன் ஒழுங்காக தூங்கலை, இப்படியே தூக்கத்துக்கு எடுத்துக்கிறானுங்க பாதி பேர். இப்போ தூங்காமல் இருக்கிறதுனால வர சைடு எஃபெக்ட், அதாவது இப்போ கொஞ்ச நாளாக நான் தூங்காமல் இருக்கேன் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் என்ன ஆகும், அந்த கொஞ்ச நாளுக்குள்ளே நம்ம பாடி வந்து சடனாக டயர்ட் ஆகும். இன்னொன்று வந்துட்டு நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒழுங்காக. ஏன்னா நம்ம தான் ரெஸ்ட் கொடுக்குறதில்ல, ஸோ ஒழுங்காக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டிசிஷன் எடுப்போம், நெக்ஸ்ட்டு இல்லை இது பண்ணலாம் அது பண்ணலாம், அப்படி நம்மளே சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். இதுவே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம சஞ்சய் ராமசாமி ஆயிடுவோம். இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதே தெரியாத அளவுக்கு நம்ம மென்டல் ஆயிடுவோம். அதுதான் அந்த தூங்காமல் இருக்கிறதுக்கான பெரிய விளைவு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். லைக் எப்படின்னா, உங்களுக்கு அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் வரும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தூங்காமல் போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ புரியும்னு நினைக்கிறேன், தூங்காமல் இருக்கிறதுனால வர இந்த சைடு எஃபெக்ட். ஸோ இது நம்ம சீக்கிரம் நம்ம வந்து தூங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல. அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடுறாங்க. என்ன ரொம்ப லென்த்தாக பேசிகிட்டே போயிட்டு சொல்லி போயிடுறாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட்.
டெய்லி ஒரே டைமுக்கு தூங்குறதுக்கு நம்மளை பழக்கப்படுத்தணும். லைக் 10 மணினா அந்த 10 மணி ஃபிக்ஸாக நம்மளை பழக்கப்படுத்தணும். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா மயான அமைதி. அதுக்காக சுடுகாட்டில் போய் படுத்துறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே சுடுகாடு மாதிரி இருக்கும் ஒரு சில நேரங்கள். அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் வந்துட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி, நல்ல இருட்டாக இருந்துக்கிட்டும், கொஞ்சம் சைலண்டாக அப்படியே படுத்துருங்க. அது வந்துட்டு தூங்குறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். அதுக்கப்புறம் என்னென்னா தயவு செஞ்சு ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த மொபைலையும் டிவியும் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அது உங்கள் தூக்கத்தை நல்லா கெடுக்கும். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சிடணும். காலையில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போக ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ஓவர் திங்க் பண்ணுவோம் இல்லையா, அவங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகும். நான் ஓவர் திங்க் பண்ணுறேன்ற மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். ஸோ இந்த ஓவர் திங்க் பண்ணுறவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் கொஞ்சம் டைம் முடிஞ்சால் யோகா பண்ணுங்கள், இல்லாட்டி ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அது மாதிரி டெய்லி குளிங்க சாயங்காலம் வச்சும். ஏன்னா குளிக்காட்டியே தூங்க முடியாது நம்மளால். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 மாதம் நான் குளிக்காமல் இருந்தேலாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வேறு குதர்க்கமாக கமெண்ட் போடுவீங்க, இன்னும் குளிக்காமல் வந்திருப்போம் போல தான் தூங்காமல் இருந்திருக்கானு. நல்லா குளிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு புக்கை ரீட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்துட்டு நமக்கு தான் படித்தாலே தூக்கம் வந்துடுமே, அந்த மாதிரி தான் நம்ம தூங்க ஆரம்பிப்போம். அப்புறம் அதுவும் முடியல அப்படி இல்லாட்டி 1லேருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். படுத்து இருந்துட்டு கண்ணை மூடி குருநாதா குருநாதா குருநாதான்னு கவுண்ட் பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இது எல்லாம் பண்ணியும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன பண்ணணும்னா தயவு செஞ்சு டாக்டரை போய் பாருங்கள். அது மட்டும்தான் சொல்யூஷன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் தூக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வழக்கம் போல் என்ன ஏதாவது கலாய்ச்சி விடுங்க. முக்கியமாக நான் அழகாக இருக்கிறேன்னு பார்த்து சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு கண்ணாடி பார்க்கும்போது ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நம்ம அந்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.